ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் திரைப்படம் ரிலீஸ் ஆகி சரியா வந்து 1 வருடம் ஆகிறது. லாஸ்ட் இயர் 2023ல பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க நடிப்பில் நெல்சன் அவங்க டைரக்ஷன்ல மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் 2023ல ரிலீஸ் ஆன படங்கள்ல தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்னா ஜெயிலர் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் சர்ச்சைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்த திரைப்படம் அப்படின்னே சொல்லியாகணும். அதாவது அதுக்குள்ள வந்து டீப்பா போகணும். அது பல இஷ்யூஸ் இருக்கு. அது நெக்ஸ்ட் ஒரு நாள் கண்டிப்பா பேசுறேன். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து சோசியல் மீடியால வந்து அதிகமா ஷேர் செய்யப்படக்கூடிய நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு வந்து 1 இயர் ஆஃப் ஜெயிலர் அப்படினால வந்து ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா, தற்போது சோசியல் மீடியால வந்து அதிகமா ஷேர் செய்யக்கூடிய ஒரு ரூமர்ஸ்னே சொல்லலாம். அல்லது ஒரு பஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது ஜெயிலர் 2 அப்படிங்கிற திரைப்படம் வரப்போது கண்டிப்பா அது மாற்று கருத்தே இல்ல. அது கண்டிப்பா வரும். பட் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கே வருமா அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் வந்து எந்த ஒரு பெரிய சோர்ஸஸ் வந்து சொல்லல. பட் ரூமர்ஸ் மாதிரி சோசியல் மீடியா ஷேர் ஆயிட்டு சொல்லியாகணும். ஜெயிலர் 2 வருது. அதற்கான ஒர்க்கா வந்து நெல்சன் அவர் ஈடுபட்டிருக்காரு. அண்ட் ஜெயிலர் 2ல யோகி பாபு, மிர்னா அவங்க அண்ட் பலரும் பார்த்தா நடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபார்மான நியூஸ் தான். ஓகேங்களா? பட் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வருதா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா நாளைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு சில தரப்புல ரூமர்ஸ் மாதிரி ஷேர் ஆயிட்டு இருக்கு. அப்படி நாளைக்கு ஒரு வேளை வந்துச்சுன்னா அந்த திரைப்படத்துக்கான டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஹுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஜெயிலர் 2 அப்படிங்கிறது இல்லாம ஹுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து டைட்டில் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஷேர் ஆயிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா வேற மாதிரி குசம்ஸா இருக்கும்னு சொல்லியானும். பட் நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வேட்டையன், ஒரு பக்கம் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா வந்து வேட்டையன் ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு போயிட்டு இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா கூலி ஷூட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தோட ஷூட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் வச்சுன்னா அதோட வைப்பு கிரியேட் ஆகிறதுக்கு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தா அப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நண்பா, டுமாரோ ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் ஓகே, வரலாலும் ஓகே, ஐ ஆம் ஹாப்பி தான். உங்களுடைய மனநிலை குறித்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, மகிழ்ச்சி.